பிளான் அண்ட் டொங்காக்கான பிளான் அண்ட் எலிவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இந்த பாப் வந்து எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். இந்த பாப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மேத்தமெட்டிக் இம்பார்ட்டன்ட் ஏன் சொல்றோம்னா பிசிக்ஸ் வைஸ் மேத்தமெட்டிக்கல் வைஸ் அந்த ஃபுல் லாஜிக்கல் இமேஜ் நம்மளுக்கு தெரியறப்ப அப்பதான் அந்த சொல்யூஷன் நம்மளுக்கு புரியும். அந்த சொல்யூஷன் புரியணும்னா நம்ம அந்த படத்தை, அந்த ஆப்ஜெக்ட், அந்த கணக்கு, அந்த கிராஃப் வந்து மைண்ட்ல கொண்டு வரணும். ஓகே, இது இப்படிதான் இருக்கும். கோசெடுவானா இந்த மாதிரி தான் கிராஃப் இருக்கும். கோசத்துக்கு கிராஃப் இப்படிதான் இருக்கும். ஸ்பேரான்னு சொன்னா இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இது அதான் பிளான். ஸோ இந்த பிளான் அண்ட் எலிவேஷன் கீழே வந்து நிறைய இருக்கு. பட் நம்ம வந்து ஜெனரலா தான் படிப்போம். பட் இது வந்து லேட்டர் நீங்க போறப்ப, இதை டீப்பா போறப்ப ஆர்கிடெக்ட் படிப்பாங்க. அப்புறம் இன்ஜின் மிஷினரி மெக்கானிக்கல் போறப்ப இது ரொம்ப படிப்பாங்க ஆக்சுவலி. அதான் மெயின். பட் நம்ம இதுதான் நம்ம நீங்க படிக்க போறோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போன வாரம் மாதிரியே வந்து நான் வந்து இந்த லத்தியான்லயே கோத்ரூ பண்ணிடுவோம். உங்க லத்தியான் நோட்ஸ் எல்லாத்தையுமே. புரியலன்னு சொன்னீங்கன்னா நான் ஒன்னும் எடிஷனலா நான் வரைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே சார். ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மேபி நீங்க ஃபோன் பாத்தீங்கன்னா தெரியும் சார். இது வந்து ஃபார்ம் 5 சாப்டரா இல்ல ஃபார்ம் 4 சார்? ஏன்னா ரெண்டுத்துலயும் இல்ல சார் இது. இல்லையா, இது வந்து இப்போ ஃபார்ம் 3க்கு போயிருச்சு. நீங்க போன வருஷம் ஃபார்ம் 5 புக் பாத்தீங்கன்னா போன வருஷம் ஃபார்ம் 5 புக்ல இருக்கும். ஓ ஓகே. இப்போ இது நோ மோர் இன் ஃபார்ம் 5. சொன்னால இந்த பாப் வந்து ஃபார்ம் 3க்கு போயிருச்சு இப்ப. புரியுதுங்களா? சோ நம்ம ஃபார்ம் 3 பாப் ஏன் படிக்கிறோம் சார்னா நம்ம பரீட்சைக்கு வந்து ஃபார்ம் 1ல இருந்து ஃபார்ம் 5 வரல வரும். ரெண்டாவது இந்த பாப் ஏர்லியா நமக்கு வந்து 12 மார்க் கொடுத்துச்சு. ஸோ 12 மார்க் கொடுத்த பாப் வந்து அப்படியே டக்குன்னு எடுத்து வீசிட மாட்டாங்களே. கண்டிப்பா எங்கேயாச்சும் போட்டு 9 மார்க்கோ இல்லை 4 மார்க்கோ இல்லை 5 மார்க்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது இந்த பாப்லாம் வந்து மேத்தமெட்டிக் கல்குலேஷன் இல்லாத பாப்பு, ஃபார்முலர் இல்லாத பாப்புன்றதுனால இது கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் அந்த பாப் திருப்பி நான் கொண்டு வந்தேன் ஆக்சுவலி. சரிங்களா? போலாங்களா? போலாம் சார். ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ இந்த ஷேப் பண்ணி வச்சு உங்களுக்கு புரியுதா? இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு? ஓகே, இருக்கு சார். இந்த ஷேப் தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு? தெரியுது சார். ஓகே, தெரியுது. ஓகே, இந்த ஷேப் வந்து கீழே இந்த நான் தரை ப்ளூ கலர் அடிக்கிறேன்ல, இது வந்து தரையில உட்கார்ந்திருக்கு. இதெல்லாம் தரையில இருக்கு. ரைட்டா? ப்ளூ கலர் வந்து தரையில இருக்கு. ஒன்னாவது தெரியணும், இது தரையில இருக்கு. அடுத்து பார்த்தோம்னாக்கா இங்க பாருங்க, பக்தி எக்ஸ் ஒன்னு இருக்கு, பக்தி வாய்னு ஒன்னு இருக்கு. இப்ப நான் பக்தி வாயில இருந்து பார்த்தேன்னா சோப்பு கலர் இப்படி தெரியும் எனக்கு. இதான் பக்தி வாய் பார்த்தா எனக்கு இதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஆமாவா? ஆமா, ரைட். இதே நான் பக்தி எக்ஸ்ல இருந்து பார்த்தேன்னா உள்ள 3 எனக்கு வந்து இந்த 3மே தெரியாது. இந்த மேல உள்ள கோடு மட்டும் தான் தெரியும். இந்த கோடு மட்டும், இந்த ஷேப் மட்டும் தான் தெரியும். ஓ, வெளியில இருந்து இது மட்டும் தான் தெரியும் நம்மளுக்கு ஆக்சுவலி. இந்த சைடுல இருந்து பார்த்தோம்னா மத்த எதுவுமே தெரியாது. எனக்கு நேரா பாக்குறப்ப அந்த கிரீன் கலர் மட்டும் தான் தெரியும். சரிங்களா? சோ இதுதான் இந்த பாப்ல படிக்க போறோம். பிளான் பேசணும்னா கீழே தரையில உள்ளது பிளான். அதான் ஒரிஜினல் பிளான். எப்படி தரைய மேல இருந்து பார்த்தா நம்மளுக்கு எப்படி தெரியும், அதுதான் வந்து பிளான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எக்ஸ்ல இருந்து பார்க்கணும், வாயில இருந்து பார்க்கணும். சோ நம்ம 3 வகையா நம்ம பார்ப்போம். வந்து பிளான் மேல இருந்து நேரா கீழே பார்ப்போம். ஓகே, நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரீஃபா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வீடு இருக்கு வச்சுக்கோமே, ஸ்டாண்டர்டான ஒரு வீடு, டெரஸ் வீடுல ஒரு நார்மல் வீடு இருக்கு. இப்ப அந்த வீடு வந்து இல்ல பிக்குறாங்க வந்து இந்த மாதிரிதான் ஸ்டேர் வீடு வச்சுக்கோமே. ஸ்டேர் இப்படி இருக்கும், நேரா இப்படி இருக்கும். ரைட்டா? பின்னால இப்படி நேரா சைட்ல வரும். அப்புறம் வீடு இப்படி இறங்கிடும். இதுதான் வந்து நம்ம கிளாசிக்கா நான் இருந்த எஸ்டேட் வீடு இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? சோ வாசப்படி இங்க இருக்கும், இங்க 2 கண்ணாடி, இங்க 2 கண்ணாடி, இங்க சைட்ல ஒரு கண்ணாடி இருக்கும். ஓகே, பின்னால கதவுல பார்க்க வேணாம். ஓகே, இதுதான் கிளாசிக் எஸ்டேட் வீடு. ஆமாவா? ஆமா சார். ரைட், இப்படிதான் இருக்கும். ஓகே, இந்த வீட்டை நான் மேல இருந்து பார்த்தா எனக்கு எப்படி தெரியும்? அந்த வீடு கூரை அத்தாம் தெரியும் சார். அத்தாம் மட்டும் தான் தெரியும். அப்ப நான் பிளான்னு சொன்னேனாக்கா எனக்கு மேல இருந்து பாக்குறப்ப எனக்கு இப்படிதான், ஈவன் தோ மேல சாய்வா இருந்தாலும் எனக்கு இப்படிதான் தெரியும் மேல இருந்து பார்த்தனா. சொல்லுங்க சார். நீங்க பேசுறது விளங்க மாட்டேங்குது சார், கிளியரா சத்தமா இல்ல சார். விளங்க மாட்டேங்குது சார். விளங்க மாட்டேதா? திருப்பி இப்போ ஓகே சார். இப்போ ஓகேவா? சரி, ஓகே, நான் கிட்ட வந்தேன். ஓகே, ரைட். ஓகே, இப்ப பாருங்க, பிளான்றப்ப மேல இருந்து பார்த்தா இப்படிதான் தெரியும். ஆமாவா இல்லையா? இதுதான் பிளான். ஆமா சார். வீட கீழே உள்ள எதுவும் தெரியாது. இதான் மேல இருந்து பார்த்தா இது மட்டும் தான் தெரியும். ரைட்டா? ரைட். இது வந்து சொல்லுங்க. ஆமா சார், அப்படிதான் தெரியும். ஓகே, இப்ப நான் எக்ஸ்ல பார்த்தேனாக்கா
எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா முன்னுக்கு வாசப்படி கண்ணாடி தெரியும். வாசப்படி கண்ணாடி ரைட்டா. அப்புறம் வீடு ஓடு பாத்தீங்கன்னா இது செங்கட்டா தானே இருக்கு, ஆமா தானே? ஆமா சார். அப்ப இந்த செங்கட்டா தெரியறது கொஞ்சம் எனக்கு தெரியும் மேல, ஆனா பெருசா தெரியாது, சின்னதா தெரியும், இவ்வளவுதான் தெரியும் ஓடு நேரா பார்த்தனாக்கா. இது வந்து அந்த ஓடு நீட்டா இருந்தாலும் அது சாய்வா இருக்கிறதுனால எனக்கு அவ்வளவுதான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். புரியுது சார். புரியுது சார். ஓகே. இதே பக்சி வாய் பார்த்தனாக்கா எனக்கு சைட்ல இப்படிதான் தெரியும், அந்த ஒரு ஜன்னல் இருக்கும், இது ஓடு மேல ஒரு ஆமா இப்படி இருக்கும். புரியுதுங்களா? இது பிளான், இது எக்ஸ், இது ஒய். ஒய். ஓகே புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம் படிக்க போறோம். ஆனா ஷேப் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா விதவிதமா வரும் ஆக்சுவலி. சோ அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் ஆக்சுவலி. ஓகேவா? ஓகே சார். இவ்வளவுதான் நம்ம படிக்க போறது. ஓகே, இந்த பிளானுக்கு வந்து புதுசா இப்ப பேர் வச்சிட்டாங்க ஆர்த்தோ அப்படின்னு. சோ மூணாவது வாய் வந்து இதெல்லாம் சிகிதிக. ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். சோ இதுல முக்கியமா தெரிய வேண்டியது பிளான், ரைட்? இப்போ வந்து ஒரு சிகிதிக இருக்கு, இந்த சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டரோட மேல இருந்து பார்த்தா ஓவல் ஷேப், ஆமா சார். பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்படிதான் தெரியும், ரைட்டா? ஆமா சார். ஆமா சார். ஓகே. சோ இப்போ வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர்டு பாக்குறாங்க, ரெண்டு பேர்டு எக்ஸும் ஒயும் நமக்கு ஒரே மாதிரி தான் தெரியும், நேரா தான் வரும் ஆக்சுவலி. அந்த வளவுலாம் தெரியாது நம்மளுக்கு. டிமஸ்டி லூரோஸ். ஓகேங்களா? ஓகே. சோ இதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே, இதெல்லாம் எது மெட்டல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி. ஓகே, நான் நேரா இங்க வரும். இப்போ நீங்க ஸ்கெட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இதை கொஞ்ச நேரம் நான் வரைகிறேன். இப்போ நீங்க வரைங்க பார்க்கலாம் இந்த படத்தை மட்டும். பிளான் எக்ஸ் ஒய் இந்த பர்சாக்கிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் வரைங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த சைஸ் பிரகாரம் வரையணும் தெரியுமா? ஆனா இப்போக்கி நீங்க ஸ்கெட்ச் பண்ணுங்க, நான் அப்புறம் சைஸ் பிரகாரம் வரைய சொல்றேன் உங்களை. இப்போ ஜஸ்ட் ஸ்கெட்ச் இட். ஸ்கெட்ச்னா பிளான் எப்படி இருக்கும், எக்ஸ்ல இருந்து எப்படி இருக்கும், ஒய்ல இருந்து எப்படி இருக்கும் சொல்றது நீங்க எனக்கு ஸ்கெட்ச் பண்ணுவீங்க. then we match the answers. so பிளான் எப்படி இருக்கும்? பிளான் மேல இருந்து பாக்குறதுக்கு சைடுல 4 கோடு இருக்கும் சார். ஓகே, இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? கிராஸ் இருக்கும். வெரி குட். வெரி குட், கரெக்ட். ஓகே, கரெக்ட். சோ பக்தி எக்ஸ் வந்து சைட்டா இருக்கும் சார். ரைட். பி இறங்கன மாதிரி இருக்கு. இல்ல சார், இன்னும் கொஞ்சம் சைடா இருக்கும். இந்த பட்டன் சார். நோ சைடா இருக்குமா? எப்படிமா இருக்கும்? இப்படிதான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் சார். அது வந்து வாய்க்கு இருக்கும் சார், எக்ஸ்க்கு கொஞ்சம் சைடா இருக்கும், அந்த சைடு பாக்குற மாதிரி. ஓ, ஆக்சுவலி இப்படிதான் இருக்கும். அது ரெண்டுமே அதே மாதிரி தான், சேமா தான் வரும் ஆக்சுவலி. சாய்வாலாம் இல்ல, நேரா தான் வரும் ஆக்சுவலி. அவங்க லைட்டா குழம்பிட்டாங்க சார். இல்ல சார், ஆனா அந்த எக்ஸ் வந்து இப்படி இருக்குல, அதனால கேக்குறேன். இல்ல, எக்ஸ் வந்து இந்த லைனை ஃபாலோ பண்ணுவோம், வாய் வந்து இந்த லைனை ஃபாலோ பண்ணுவோம். அப்படி எக்ஸ் அந்த லைன்ல ஃபாலோ பண்ணனும் சார். இப்படி நம்ம இப்படி பாக்குறதுக்கு வாய் மூலியமா பாக்குறதுக்கு எக்ஸ் சைடா தானே சார் இருக்கும். இல்ல இப்ப நம்ம கண்ணு இங்க இருக்கு, எக்ஸ்க்கு முன்னுக்கு நேரா வந்து கண்ணு இங்க இருக்கு. இப்படி இருக்கு. ஓகே ஓகே சார். வாய் பாக்குறப்ப கண்ணு வந்து இங்க இருக்கு, புரியுதுங்களா? ஓகே சார். பாக்குறப்ப கண்ணு வந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரி. சோ அந்த இடத்துக்கு நம்ம அப்படியே மாறிக்கணும் ஆக்சுவலி. அப்படியே நம்ம ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்கல. ஓகே சார், thank you for the எக்ஸ்ல இருந்து எக்ஸ பாக்குறோம், எக்ஸ் கிட்ட நிக்கிறோம், நம்ம எக்ஸ் கிட்ட நிக்கிறோம், அந்த படத்தை பாக்குறோம். அப்புறம் வாய் கிட்ட நின்னு அந்த இடத்தை பாக்குறோம். அந்த மாதிரி பிளான்றப்ப மேல இருந்து பாக்குறோம். புரியுதுங்களா? ஓகே சார், புரியுது சார். பாருங்க இங்க அப்படிதான் பாருங்க, வாய் பாருங்க, பாருங்க வாய் பாருங்க, இப்படி நேரா போய் சிகிதிக்க, ரைட்டா? இந்த சிகிதிக்க பாருங்க, வாய் கொடுத்துருப்பாங்க சிகிதிக்க. அப்படி சிகிதிக்க வாய்க்கு பாருங்க. ஆமா சார். இதே எக்ஸ்ன்றப்ப சாய்வா இருக்கு, ஆனா வரையறப்ப பெட்டியா தான் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. ஓகே சார். ஓகே சார். பாக்குறப்ப பாருங்க இப்படி வருது. இப்ப புரியுதுங்களா? புரிஞ்சிச்சு சார். ஆனா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா, நம்மளோட உக்கோரன், இதுக்கு வந்து உக்கோரன் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம எழுதுறப்ப இது 2, இதோட கத்திங்கியான் வந்து 4. இப்ப இது 2, இதோட கத்திங்கியான் வந்து 4. சோ there one must எழுத தேவையில்லை சார். அப்ப நம்ம வந்து அது வரைஞ்சிட்டு அந்த உக்கோரான் எழுதி ஆகணும். எழுத பை ரைட். என்ன கேட்டீங்கன்னா உக்கோரானோ இதுல வந்து சப்போஸ் லேட்டா வந்து நமக்கு ABCD வரும், இந்த மாதிரி ABCD வரும், இந்த மாதிரி ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் வரும்.
ஸோ இதெல்லாம் நம்ம எழுதுனாக்கா நம்மளுக்கு சேஃப். மிந்தி வந்து மேமாங்க நீங்க எழுதணும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம எழுதுனாதான் மார்க்கு. இப்போ உள்ள சிஸ்டம் முடிஞ்ச சிஸ்டம்ல வந்து எழுத தேவையில்லை. போன பரீட்சைக்கு வந்து கடைசியா முடிஞ்ச எஸ்பிஎம் பரீட்சைக்கு வந்து எழுத தேவையில்லை. ஸோ இப்போ வரப்போற பரீட்சைக்கு நம்மளுக்கு எப்படின்னு தெரியாத பட்சத்துல என்னோட ஒப்பீனியன் எழுதுனா பெட்ரு. ஓகே சார். ஓகே சார். அந்த ஒரு பஞ்சுருவும் இப்படி நான் சொல்லி தருவேன். நான் சொல்றேன் எப்படி வரும்ட்டு. ஸோ we have to draw that actually. ஓகே now இப்போ இதோட பிளான், இதோட இப்போ இந்த சிலிண்டரோட பிளான் எப்படி தெரியும் நமக்கு? இப்ப சார் மேலே பார்த்தா லேட்டா ஒரு கோடு மாதிரி தெரியும். கோடு சார், ஒரு கோடு மட்டும் தான் தெரியுமா? அப்படி இல்ல கணக்கு இப்படி தெரியும். அந்த மாதிரி ரவுண்ட் தெரியும். ரவுண்டா தெரியாது, பெட்டியா தான் தெரியும். நீங்க ஒரு ரவுண்டான ஜாமாவை ஒரு பாட்டிய கொஞ்சம் தூரமா நிப்பாட்டி வச்சுட்டு நீங்க இங்க இருந்து பாருங்க, அது ரவுண்ட் நம்மளுக்கு தெரியாது. அது வந்து நேரா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி கிட்ட போனாதான் தெரியும். சோ ரவுண்டுன்றது மேல இருந்து பார்த்தோம்னா இப்படிதான் வரும். பட் ஆனா ரவுண்ட் எப்படி சார் நம்ம வந்து பிளான்ல காமிக்கிறது? அப்போ அவங்க சாலாவாயிரா தானே. ரவுண்டு வந்து பயரா நீங்க இப்படிதான் வரைவீங்களா? வேற ஒரு பிரச்சனை இல்லை. ரவுண்ட்னா இப்படிதான் வரும். நான் அது குழப்பம் இல்லை. இது வேணா இப்படி வச்சுக்கோங்க. இது நேரா தான் இருக்கும். இது நேரா 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 ரவுண்டுனா புரிச்சுங்களா சார்? எக்ஸ் வந்து ஓவர் இருக்கும் ரவுண்டா. ஆமா, எக்ஸ் வந்து ரவுண்டா இருக்கும். அவ்வளவுதான். இது ரவுண்டு. ஓகே ரவுண்டு. வாய் வந்து ஓவல் ஷேப் இல்ல சார்? இல்லம்மா, அது சிலிண்டர்ல அப்படிதான் இருக்கும். நம்ம பாக்கிறது தான் அப்படி தெரியுது. சிலிண்டர் ரவுண்டு தான் இருக்கும். இப்ப மேல கூட பாருங்க, இங்க பாருங்க, இந்த சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டர் என்ன பண்ணி பாருங்க. சரிதா? ஓகே சார். அது ரவுண்டா தான் வரும். சரி, எல்லாமே ரவுண்டு தான் ஆக்சுவலி. ஏன்னா நீங்க வந்து வரைகிறப்ப ஓவல் ஷேப் நீங்க வரைய முடியாது. நீங்க ரவுண்டு தான் வந்து ஜங்குல வச்சு வட்டம் போட முடியும். ஜிஜாரி டூன்னு வச்சு போட முடியும். அப்ப இந்த ஜிஜாரி பாத்தீங்கன்னா இது மொத்தமே 2ன்றப்ப இதோட ஜிஜாரி வந்து 1. ஸோ அப்போ ஜங்குலுக்கீஸ்ல நீங்க வந்து 1 சென்டிமீட்டர் எடுத்து நீங்க ஒரு வட்டம் போடணும். ஜங்குலுக்கீஸ்ல இந்த மாதிரி கரெக்டா ரவுண்டா வரணும். ஓவல் ஷேப்னா எப்படி வருவீங்க அப்புறம் நீங்க? ஏன்னா மார்க் பண்றவங்க என்ன பண்ணா அவங்க கிட்ட ஒரு வெள்ளை பிளாஸ்டிக்ல ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சரை தூக்கி அப்படியே உங்க பரிட்சை பேப்பர் மேல வைப்பாங்க. அது கரெக்டா அச்சு பேசுறாம அதே மாதிரி இருந்தாதான் மார்க், இல்லைன்னா மார்க் இல்ல. அது மேல அப்படியே உட்காரணும். அப்படிதான் மார்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் உக்கூர்பட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட வெள்ளை கலர் பிளாஸ்டிக்ல இந்த விடை வந்து அதுல பிரிண்ட் பண்ணிருக்கோம். நீங்க வரைஞ்ச விடை அங்கேயும் பிரிண்ட் பண்ணிருக்கோம். அந்த விடையை தூக்கி உங்க விடை மேல வைப்பாங்க. நீங்க கரெக்டான அளவுல வரைஞ்சீங்கன்னா அவங்க விடையும் உங்க விடையும் சேம் ஆயிரும். சேம் ஆச்சுன்னா ஃபுல் மார்க் கிடைச்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் ஓடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் மார்க் குறைஞ்சிரும். ஓகே சார். சரிங்களா? சோ அது அழகா வரைஞ்சிட்டாக்கா ஃபுல் மார்க் கிடைச்சிடும். சோ அப்ப அது ஹேவ் டு பீ லைக் தட். சரிங்களா சார்? அவங்க வந்து அங்கேயே எல்லாம் லேபிள் பண்ணிட்டாங்க. ஆனா வெறும் நம்மளோட ஷேப்பு மட்டும் வரைகிறது தான். ஆனா அப்படி அது பரிட்சை கேள்வி வந்து இந்த மாதிரி இருக்காது. பரிட்சை கேள்வி வந்து வந்து பரிட்சை கேள்வி இப்படிதான் இருக்கும். 4B தனியா ஒரு பேப்பர்ல வந்து அங்க மட்டும் 2 3 தனியா போட்டிருப்பாங்க. நீ இந்த மாதிரி தான் இந்த 4வது கேள்வியில இப்படிதான் பரிட்சை கேள்வி வந்துட்டு இருந்துச்சு. இத்தனை நாளா பாருங்க, 12 மார்க். இதுக்கு முன்னுக்கு இந்த கேள்வி 12 மார்க் வந்துச்சு. போன வருஷம் வரலாம். இப்படிதான் ஒரு எக்ஸாக்ட் கேள்வி போன வந்துச்சு. வருஷம் வந்துச்சு. போன வருஷம் இந்த கேள்வி வந்துச்சு. இப்பதான் இந்த வருஷம் தெரியல இந்த கேள்வி எத்தனை மார்க்ல எப்படி வரும் சொல்லிட்டு. போன வருஷம் இந்த கேள்வி 12 மார்க்ல வந்துச்சு. சரிங்களா? சோ இப்படிதான் இருக்கும் கேள்வி. இதுதான் நம்ம வரையணும். சோ நான் கடைசியா உங்களுக்கு செஞ்சு இங்கதான் கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். இந்த மாதிரி இருக்கும், இல்ல இந்த மாதிரி இருக்கும். 2 கேள்வி வச்சிருக்கேன். எஸ்பிஎம் கேள்வி இப்படிதான் இருக்கு. எஸ்பிஎம் கேள்வி சார் இது முதல் கூட்டமா இருக்கு. சொல்லுங்க. அந்த ஜங்குலுக்கு சுற்றி வரையணும் நீங்களா? ஆமா, அது வந்து நாங்க திரும்பி ட்ரைனிங் பண்ணோம் சார். ரொம்ப நாள் ஆச்சு பாச்சு. ஜங்குலுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பாய்க்கணும். ஏன்னா இந்த கேள்வி இருக்கு, லோக்கஸ் இருக்கு. லோக்கஸ் உங்களுக்கு டீச் பண்ணல. நீங்க பாருங்க, நம்ம கிளாஸ் வந்து நம்ம பிப்ரவரி இல்ல ஜெயில முடிஞ்சிருமா தகவல் வச்சிருக்கோம். பரீட்சைக்கு போறதுக்கு முன்னுக்கு சில பாப் வந்து பரீட்சைக்கு முன்ன கொஞ்சம் கைட் பண்ணுவோம். போறதுக்கு முன்னாடி அதுல லோக்கஸ் தான் வரும். லோக்கஸ்க்கு நீங்க வந்து ஜங்குலுக்கு வச்சுக்கணும். ஓகே சார். ஓகேங்களா? சோ ஜங்குலுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடுத்து வாய். வாயும் பிளானும் டிஃபரன்ஸ் இல்ல, சேமா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சார். அதேதான், அதே மாதிரி தான் இருக்கும். மேக் ஷூர் ஸ்ட்ரெயிட் அண்ட் கனெக்டட். இது மாதிரி வந்துடும் ஆக்சுவலி. ஸோ யூ ஹேவ் டு இதான் ஆக்சுவலி. ஸோ இது வந்து 2, இது வந்து 4 CM.
புலிஃபார்ம் போலீஸ் ஓகே சார். சார். போலி சார். ஓகே அப்ப இது கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணுங்க சொந்தமா நீங்க பார்க்கலாம். நான் எனக்கு நேரா இருக்கு. முதல்ல பெட்டி போடுறேன். ஸோ இது எனக்கு தரையில வந்து இந்த ஷேப் இருக்கு. அப்புறம் நடுவில் ஒரு கோடு. அவ்வளவுதான். ரைட்டா? இது ஆமா. பிளான். ஆமா சார். பக்தி ஆச்சு? X வந்து வந்து rectangle. மேல அந்த இது இருக்கு தெரியும் சார் ரைட்டா. ஆ வெளியே இருக்கும். கரெக்ட் தான் சார். அவ்வளவுதான். ஓகே கரெக்டா? வாய் இப்படி 2.5 சென்டிமீட்டர். ஆமா இங்க 2 இது 2.5 இங்க 4 சார் எனக்கு ஒரு டவுட். 4 மேல 1.5 சேர்த்தா 5.5 சார். ஓகே கரெக்ட்ங்க. சொல்லுங்கம்மா. சார் எக்ஸ் எப்படி சார் அந்த மாதிரி கிடைச்சிச்சு அந்த உக்குரன்? உக்கோரான் வந்து இங்க 4. இங்க பாருங்க இந்த ஷேப் கீழ இருக்குல்ல இதுதான் இது. ஓகே. ஓகேவா? மேல பாருங்க இந்த இடம் இருக்குல்ல 1.5. இது இங்க தெரியுது மேல. ஏன்னா அது நமக்கு தெரியல மேல கொஞ்சம். ஓகே சார். சரிங்களா? ஓகே ஓகே உக்கோரான் பாப்போம். இது 4 இதோட திங்க நீங்க 2. இப்ப பாத்தீங்கன்னா இது சாஞ்சி இருக்கிறது 1.5 இது சாஞ்சி இருக்கிறது 1.5 ரைட்டா? ஆமா சார். ஆமா சார். இந்த உயரம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? இது எவ்வளவு உயரம்ட்டு அவன் கொடுக்கலையாங்க? ஆமா சார். சோ அந்த இடத்துல வந்து இப்ப நம்ம இந்த மாதிரி செய்யற பிரச்சனை இல்ல. ஜெக்கோலோகிஸ்ல இங்க வச்சுட்டு 1.5 ஒரு கோடு இங்க ஒரு 1.5 ஒரு கோடு போட்டோம்னா நமக்கு அது கிடைச்சிடும். அப்போ கனெக்ட் பண்ணிடும் அப்படி. புரியுதுங்களா? ஓகே சார். சார் சொல்லுங்க சார். அப்புறம் இந்த வாப்பே அந்த ஜங்கல் கேஸ் வச்சு ஒரு வீடியோ எடுத்து அப்படியே வரைஞ்சி காட்டிடுங்க சார். நாங்க அது தெரிஞ்சிடும்ல. ஓகே நான் ஒரு கேள்வி நான் நாளைக்கு போல டைம் எடுத்து நான் ஜங்கலுக்கு நாளைக்கு முடியாது நாளான்னைக்கு நான் செஞ்சுட்டு உங்களுக்கு அனுப்புறேன். ஜங்கலுக்கிஸ்ல இந்த ஓகே சார். அனுப்புறேன். ஓகே சார். இந்த கேள்வியில வந்து உங்களுக்கு இந்த ஹைட் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ஹைட்டோட பிரச்சனைக்கு வந்து ஒரு ஜலாங்கிருக்கை இருக்கு. இங்க வந்து நீங்க ரஃப்லா ஸ்கெட்ச் பண்ணா போதும்னால நமக்கு அது முக்கியம் இல்ல. லேட்டா நான் சொல்றேன் இந்த ஹைட் எப்படி கெஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா சப்போஸ் வந்து நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது அப்படியே இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பஞ்சாங்க அப்படியே இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ஹைட் தான் நேரா இங்க வரும் இந்த மாதிரி. புரியுதுங்களா? சோ அது படம் வர்றப்ப நான் காமிக்கிறேன். கீழே இருக்கும் பாருங்க. அது பாருங்க இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆக்சுவலி அந்த படத்தை வந்து நம்ம உஞ்சுரான் ஒர்த்தா பண்ணி அந்த காரிஸ் உஞ்சுரான் செய்வோம். இதான் காரிஸ் உஞ்சுரான். ஓகேங்களா? உண்மையான படம் கீழே இருக்கு. முடிச்சுதானே கீழே வந்துடுறேன். ஓகே இதான் சொந்து. இப்ப நீங்க பரீட்சைக்கு சப்போஸ் நீங்க படிக்கிறப்ப நீங்க இப்படிதான் இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலி ஒரு படம் வரப்ப அந்த படத்துக்கு பக்கத்துல வந்து நீங்க வரைவீங்க. ஓகே ஓகே நான் எடுத்துக்கிறேன். என்னதுங்க நான் வரைஞ்சு காமி. படம் சிம்பிளான படம் தான் தெரியுதா உங்களுக்கு? படம் தெரியும் சார். ஓகே சார். சரி ஓகே. இந்த படம் நம்ம வரையணுன்றப்ப அவன் 3 கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வியிலே போட்டிருப்பாங்க லுக் ஸ்கேன் பிளான் அது எப்படி எக்ஸ் தென் ஒய் 3 படம் கேட்பாங்க. சரி ரைட்டா? சோ இந்த படம் கேட்கிறப்ப முதல் வேலை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம வந்து ஒரு எக்ஸ் ஷேப் வரையணும். எதுக்கு சாத்து எக்ஸ் ஒரு பெட்டி போடணும். ஓகே பெட்டி போடும். ஐயோ ஓகே நீட்டா வந்துடும். ஓகே இந்த மாதிரி பெட்டி போட்டுட்டு உங்களோட கும்பாரிஸ்ல வந்து 45 டிகிரி. ஓகேங்களா? நீங்க இந்த பக்கத்தை போடலாம் இல்ல இந்த பக்கத்தை போடலாம். அது எங்கிட்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல நீங்க 45 டிகிரிக்கு ஒரு கோடு போடணும் இந்த மாதிரி. ஓகே போட்டுருந்தோம் ஆக்சுவலி. ஓகேங்களா? இப்ப இது பிரகாரம் வந்து நீங்க வரையணும். இது வந்து பிளான். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ். இங்க படம் பாருங்க பிளான். இந்த பக்கம் என்ன இருக்குங்க? வாய் இருக்கு தானே? இங்க என்ன இருக்கு? ஆமா சார். இங்க எக்ஸ் ரைட்டா? சோ அது பிரகாரம் நம்ம சேவ். ஓகே அப்ப என்ன ஒண்ணாக்க இங்க y இங்க x. சரிங்களா? சோ பிளான் பிரகாரம் பார்த்தோம்னா இந்த தரையை பாருங்க. தரையில என்ன இருக்கு? ஒரு கீழே ஒரு பெட்டி இருக்கு. கீழே ஒரு பெட்டி இருக்கு. மேல ஒரு பெட்டி. சரிங்களா? சோ இந்த ஷேப்பை நம்ம அப்படியே இங்க வரையணும் ஆக்சுவலி. இப்ப சோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த பெட்டி. அந்த பெட்டியை வரைஞ்சறப்ப ஓகே
ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 2க்கு 2, முதல் 2க்கு 2. ஓகே ரைட். ஸோ 2 cm டு 2 cm 2 cm இருக்குங்க. எஸ் 2 cm 2 cm ரொம்ப சின்னதா இருக்கு. இப்போ வரைஞ்சிக்கோ. ஓகே 1 2 பச்சு வரையணும். 2 cm ஓகேங்களா? இப்போ கோத்தா 2 cm 2 cmக்கு கோத்தா வரையணும் நம்ம இப்போ. ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. சரி உக்குறானே. ஸோ உங்களுக்கு பொம்பாரிஸ் அந்த அந்த ஜங்குலுக்கிஸ் பாக்ஸ்லயே இருக்கும் 2 பொம்பாரிஸ். ஸோ மேக் ஷூர் அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த பொம்பாரிஸ்லாம் வச்சுட்டு யூ ஹேவ் டு ட்ரா பேக். ஓகே அந்த உக்கர் ரொம்ப சின்னதாக இருக்கு. ஆக்சுவலி நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படிதான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி. ஓகே ஓகே இது 2 cmக்கு 2 cm. ஓகே நம்ம வரைஞ்சாச்சு. ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்னு மேல இருக்கு. இது வந்து கோசோம் பாயிண்ட் லீமா தான். இப்போ கோசோம் பாயிண்ட் லீமாக்கு நம்ம இன்னொரு லைன் போடணும். ஆக்சுவலி இப்போ கோசோம் பாயிண்ட் லீமாக்கு வந்து ஒரு லைன். அப்போ கோசோம் பாயிண்ட் லீமா வந்து இங்க இருக்கு. ஓகே இதான் பிளான். புரிஞ்சுங்களா பிளானே? ஸோ அப்போ இது கோசோம் பாயிண்ட் லீமா, இது 2 ரைட்டுங்களா? ஸோ மேல பாருங்க இந்த இருந்து இ என்னது இங்க வந்து இ இ பக்கத்துல என்ன இருக்குங்க? ஹெச் ரைட்டா? ஹெச்சுக்கு நேரா கீழே எங்கன்னா இருக்கு டி. ஓகே ஆனா ஈக்கு நேரா கீழே பாருங்க ஈக்கு நேரா ஏ இருக்கு. ஆமாவா? ஈக்கு நேரா ஏ இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம சப்போஸ் இந்த இடத்துல வந்து இ dengan ஏ, இங்க எஃப் dengan பி, இது வந்து எஃப் dengan பி. ஓகேங்களா? இங்க ஜி, இது சி. ஓகே இப்போ பாத்தீங்களா 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஸோ அந்த எல்லா எழுத்தும் அங்க வந்துருச்சு. எல்லா எழுத்தும் எப்பவுமே எல்லா படத்துலயும் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம காரிஸ் உஞ்சோரான் போடுவோம். காரிஸ் உஞ்சோரான் எதுக்குன்னா வாய் செய்யறதுக்கு. சரிங்களா? வாய் செய்யலாம், இல்லைன்னா வந்து நம்ம எக்ஸ் செய்யலாம். ஸோ garis unjuran kita kena ambil lah. Kita baca kelar போட்டுக்கிறேன். ஓகே garis unjuran kita akan turun melalui apa yang kita sudah lukis. இது எப்படியே வரைஞ்சது ரைட்டா? அப்போ நம்ம இதை கோடு போட்டுருவோம். ஓகே இது garis unjuran 1, garis unjuran 2, garis unjuran 3 கோடு தான் இருக்குங்க. ஸோ அப்போ இந்த 3 எக்ஸ் எப்படி தெரியும் பார்க்கணும். எக்ஸ் எப்படி தெரியுது? இப்போ டைரக்டா ஒரு பெட்டி தான் இருக்காங்க ரைட், அகலமா இருக்குது. ஸோ அப்ப இந்த ஷேப்ல வந்து நம்ம யூஸ் பண்ண போறது ஜஸ்ட் 2 கோடு தான். ஏன்னா அங்க பெட்டியா தான் தெரிய போகுது. இப்ப இங்க இருந்து 2 cm ஸ்ட்ரெயிட்டா 2 cm, இங்க இருந்து 2 cm. ஸோ சம்டைம்ஸ் இதுல பஞ்சாங்க கொடுக்கலனாக்கா நம்ம இந்த காரிஸ் உஞ்சோரான் தான் நமக்கு அந்த பஞ்சாங்க நம்மளுக்கு கொடுக்கும். அவங்க அப்படிதான் கொடுத்துருப்பானுங்க கேள்வி ஆக்சுவலி. ஸோ தட் நம்ம அந்த காரிஸ் வரைஞ்சி நம்ம அந்த கோடு எடுக்கணும். இப்போ ஓகே ஸோ பக்சி வாய் எக்ஸ் வந்து இப்படி தான் தெரியும். ஏன்னா எக்ஸ் பின்னால இருந்து பாக்குறப்ப நமக்கு அந்த பெட்டி மட்டும் தான் தெரியும். சாரி எக்ஸ் வந்து 4 cm. இது 4 cm. இங்கே 4. இதுல 4. இங்கே 4 4 cm. இங்க 2 cm. இது வந்து எக்ஸ். ஏன்னா வெறும் வேற கோடு எதுவும் நமக்கு அங்க இல்ல, வராதுல. ஸோ இதோட காரிஸ் உஞ்சோரான் நம்ம போடணும். இப்போ ரெண்டுத்துக்குமே காரிஸ் உஞ்சோரான் செய்யணும். நம்ம இப்போ இந்த காரிஸ் உஞ்சோரான் நான் வந்து இந்த கலர் எடுத்துக்குவோம். ஓகே ஸோ இந்த கோடு நம்ம இந்த கோட்ல நம்ம பென்சில் வந்து லேசா தான் பண்ணோம், டார்க்கா போடக்கூடாது. ஓகே ஸோ இப்போ நான் கீழே இறக்கணும்னாக்கா
ஓகே. நம்ம படம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஸ்டேக், ஏன்னா இந்த ஷிப் இங்கே வந்திருக்கணும் இந்த படத்துக்கு கொஞ்ச நாள். ஸோ ரெசமெண்ட்டை நம்ம இங்கே கொஞ்சம் மாற்றிடுவோம். இந்த இடத்துல இந்த கோடு மாற்றணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம படம் வரனாக்கா இந்த ஷேப் பார்த்தோன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னாக்கா நேர் கோடு நேராக நிற்கும். அப்புறம் இது நேராக இருக்கும். நேராக இங்கே இருந்து அந்த சின்ன சின்ன ஸ்டேட்ல வெளியே போறதுனா வெளியே போகக்கூடாது. வெளியே போனச்சு மார்க் கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ அது எக்ஸாக்டா அந்த டாக்னா அங்கேயே முடிச்சிடணும். இப்போ நான் கீழே ஒன்று வெளியே போயிருக்கல, இந்த மாதிரி வெளியே போகக்கூடாது. போனச்சுன்னா மார்க் இல்லை நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் வெளியே போகக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட 3 படம். ஸோ இதான் அவங்க வரைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆக்சுவலி. இங்கே பாருங்க, இந்த ஆன்சர்ல கூட அவங்க ஹெல்ப்ல எழுதிருக்காங்க பாருங்க. ஸோ யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆல் தீஸ். ஸோ இந்த மாதிரி தான் வரும் இந்த ஆன்சர்லாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் எழுதிருக்கிறது. இது மாதிரி எழுதிட்டு இதெல்லாம் எழுதணும். இப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு கோசமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பேஜ் கோசமாக இருக்கப்ப நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு ஷேப்பில் தென் மஸ்ட் ட்ரா. அந்த இடம் கண்டிப்பாக பத்து நம்மளுக்கு. அந்த ஒரு ஃபுல் பேஜில் ஃபுல்லாக வரும். 4ஆக மடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செய்யணும். ஆக்சுவலி புரியுது? வெரி குட், வெரி குட். ஓகே சார், ஒன்று கேட்கலாம்? கேளுங்க. சார், நீங்க சைட்ல வரைஞ்சீங்க அந்த சின்ன கோடு, அந்த கட்டம், அப்புறம் இந்த கட்டம், அப்ப திருப்பி கீழே வரைஞ்சீங்க. அது நம்ம பாக்குற பார்வை எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் வரையணும். ஆமாம்மா. ஆக்சுவலி என்னன்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ நம்ம செஞ்சப்ப எனக்கு வந்து இந்த பாயிண்ட், இந்த இடத்துல இந்த மார்க் இருக்குல்ல, இந்த GH மார்க் இருக்குல்ல, இந்த ரெண்டுமே சேர்றப்ப எல்லா பாயிண்ட்மே எனக்கு வந்து சேரணும். ஏன்னா அவ திருப்பி வரையிறப்ப எனக்கு இந்த பாயிண்ட், இந்த GH, இந்த ஏஜ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வந்து எனக்கு கிடைக்கல. நான் இப்படி நேரா போட்டப்ப, நான் இப்படி நேரா போட்டு செஞ்சிருந்தேன்ல, அப்ப எனக்கு வரல, இந்த பாயிண்ட் வரல. அதனால தான் நான் மாத்திட்டேன். ஆக்சுவலி இங்க வரணுன்றப்ப இந்த கோட் இப்படி வந்து தான் வரணும். ஆக்சுவலி அதனாலதான் நான் மாத்தினேன். ஆக்சுவலி எல்லா ஏஜும் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி ஓகே 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 சார், அப்படி வர இல்லனா அதனாலதான். ஆக்சுவலி ரெண்டு வே இந்த மாத்தாம செஞ்சிருக்கலாம். இல்ல வாயை தூக்கி நான் இங்க வரைஞ்சிட்டு எக்ஸ் நான் இங்க வரைஞ்சிருக்கணும். அப்ப கரெக்டா வந்திருக்கும். ஏன்னா வாய் நேரம் அந்த கோடு கீழே இங்க வந்துச்சுல, அப்ப வாய் நான் இங்க வரைஞ்சிருக்கணும். ஆக்சுவலி ஓகே சார், கன்ஃபியூஸ் ஆயிரு சொல்லிட்டு தான் நான் சொந்த அதே பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த மேல படத்தை மாத்திட்டேன். நான் பை ரைட் நீங்க எக்ஸ் ஒய் இடம் மாத்திருக்கலாம். ஆக்சுவலி நீங்க இந்த பக்கத்து எக்ஸ் அந்த பக்கத்து ஒய் போட்டுருக்கலாம். பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி புரிஞ்சா? ஓகே சார், புரியுது. தேங்க்யூ. ஓகே 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 தேங்க்யூ. ஓகேங்களா? அப்ப இதுவும் அதே மாதிரி தான் வரும். அப்படி நீங்க கரெக்டா ஷேப் போட்டு வரைஞ்சீங்கன்னாக்கா இது வந்து பிளான். அப்ப இங்க வட்டம் கிடைச்சிடும். ரைட்டா? அப்புறம் இங்க ஒரு கோடு போட்டிருப்பீங்க. அப்ப காரிஸ் முஞ்சோரம் நீங்க பண்ணீங்கன்னாக்கா இது நேரா வந்துட்டு இங்க நேரா வரும். இது நேரா வந்துட்டு இங்க நேரா வரும். ரைட்டா? அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்து இப்ப ஷேப் கிடைச்சிருச்சு. இது பாருங்க, இதுதான் நம்மளோட ஷேப். பஞ்சாங்க வந்து 6 cm. இங்க 6 வந்துடும், இப்படி வந்துடும். இது வந்து 6. அதே மாதிரி இங்கேயும் காரிஸ் முஞ்சோரம் நீங்க போட்டீங்கன்னாக்கா நேரா கீழே இறங்கும். இப்போ இந்த ஷேப் இருக்கிற நேரம் இறக்குறப்ப நீங்க இங்க வந்து போட்டு போட்டீங்கன்னாக்கா 6 cm. முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான். இது 4, இது 6, இது 4, இது 6. ஸோ இந்த காரிஸ் முஞ்சோரம் பிரகாரம் ஆன்சர் கிடைச்சிடும் நமக்கு. இப்ப அப்ப எழுதிக்கண்டா சி. ஆமா, அப்ப எழுதிக்கண்டா. இது பிளான், இது y, இது x. சார் வணக்கம் சார். எனக்கு சார் எனக்கு கிளாஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ எனக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பூரா சொல்லிட்டாங்க சார் கிளாஸ். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துங்க. தெரியலன்னா டெலிகிராம்ல. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, பிரச்சனை இல்லை.
ஓகேங்களா? புரிஞ்சுங்களா இந்த கேள்வி? அடுத்த கேள்வி போலாமா? சொல்லுங்க. இப்ப இங்கிட்ட ஒரு சைட்ல ஒரு கோடு வருது, அதாவது y x-க்கு மேல. அந்த கோடு என்னத்துக்கு சார்? சும்மா நம்ம இந்த கோடு போட்டாதான் இந்த கேரேஜ் உஞ்சூரன் போயிட்டு வளவு எடுத்து கீழே லேப் எடுக்க முடியும். அந்த கோடு எல்லாம் லேப் எடுக்க முடியாது. அது நம்மளே வரையணுமா சார் அந்த கோடுலாம்? ஆமா, நம்ம தான் வரையணும். வரைஞ்சிருந்தோம் நானு. இங்க வரையிற கருப்புல வரைஞ்சிருக்கேன். சொந்தமா வரைஞ்சிருக்கேன். இந்த எல்லா கோடும் நம்ம சொந்தமா வரையணும். ஆமா, இந்த கோடு எல்லாம் வரணும் கேரேஜ் உஞ்சூரன். இதான் அதோட ஜலான் கிரிஜ். ஒரு மேத்தமேட்டிக் ஜலான் கிரிஜ் கேட்பாங்களே, இதான் ஜலான் கிரிஜ். சோ இது வந்து 45 சார். எத்தனை சொன்னீங்க? 45 அந்த சைடு கோடு. ஆமா, 45 டிகிரி. உங்களோட நீங்க ஜங்கல் லூக்கிஸ் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பொம்பாரிஸ் இருக்கும், 45 பொம்பாரிஸ் இருக்கும். அதை வச்சு நீங்க அப்படியே வரைய வேண்டியதுதான். 45 பொம்பாரிஸ் வந்து ரெண்டு பக்கெட்டுமே, இந்த பக்கெட்டும் இந்த பக்கெட்டும் சேமா இருக்கும். இதான் 45 பொம்பாரிஸ் இப்படி இருக்கும். ஓ, அந்த சின்னோண்டே. ஓ, உங்களுக்கு ரெண்டு பொம்பாரிஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒண்ணு வந்து கொஞ்சம் நீட்டா இங்க கட்டையா அப்படி நீட்டா ஒன்று இருக்கும் தானே. இது வந்து பாத்தீங்கன்னா 30, இது 60 சுருட்ல. இது வந்து 45, இதுவும் 45. இதான் அந்த ரெண்டு பொம்பாரிஸ் உங்களுக்கு இருக்கிறது. ஒண்ணு 30 60, ஒண்ணு 45 45. ஓகே சார். அப்ப இந்த பொம்பாரிஸ் தூக்கி நீங்க அப்படியே மேல வச்சீங்கன்னாக்கா இந்த இடத்துல நீங்க வரைஞ்சிடலாம். ஓகே, இந்த பொம்பாரிஸ் இருக்குல்ல, இப்ப இந்த பொம்பாரிஸ் இருக்குல்ல, ஓகே, இந்த பொம்பாரிஸ் அப்படியே நீங்க தூக்கி இங்க வச்சீங்கன்னாக்கா நம்ம வச்சுட்டு கோடு போட வேண்டியதான். 45 பொம்பாரிஸ் வச்சுட்டு இந்த இடத்துல மேல வச்சுட்டு இப்படி வச்சுட்டு கோடு போட வேண்டியதான். ஓகே, இந்த மாதிரி பொம்பாரிஸ் தூக்கி இந்த கரெக்டா இந்த மூலையில வச்சுட்டீங்கன்னா அந்த கோடு உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, அப்படியே கோடு போட வேண்டியதான் வச்சு. சார் இப்ப அந்த புல்லட்லாம் வரீங்க, அது வந்து அழகா அப்படியே இழுக்க வேண்டியதான், நேரா முத ஒரு படம் வரையணும். ஒரு பிளான் படத்தை நீங்க வரையணும். ஒரு படத்தை வரைஞ்சிட்டு அங்க இருந்து அந்த கோடு நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா, இந்த பச்சை கோடு மஞ்சள் கோடு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விட கிடைச்சிடும். ஓகே சார். அது வந்து லேசா வரையணுமா சார் அந்த கோடுலாம்? இந்த கலர் கோட்லாம் வந்து நீங்க லேசா வரையணும். அது வந்து கலர்ல நார்மலா பேனல்ல வரையலாமா? எல்லாம் பென்சில் தான். எல்லாம் பென்சில் வரையலாம். பேனா வரையணும், பென்சில் தான். சார் அந்த கூட்டல் மாதிரி இருக்கு, அது மட்டும் டார்க்கா வரையணுமோ? இல்ல, நீங்க அந்த ஆன்சரை மட்டும் தான் டார்க்கா வரையணும். மத்த எல்லாம் டார்க்கா வரணும் அவசியம் இல்ல. ஆமா, எல்லாம் லேசா தான். அதெல்லாம் ஜலான் கிரிஜ் கணக்கு ஆக்சுவலி. இது எல்லாமே ஜலான் கிரிஜ் தான் கணக்கு ஆக்சுவலி. ஓகே சார். ஓகேயா? சரி, ஓகே. அப்ப இந்த கேள்வியும் அப்படிதான் வரும் ஆக்சுவலி, ரைட்டா? சோ பிளான் பார்த்தோம்னாக்கா கரெக்டா பார்த்தோம்னா பிளான் வந்து எனக்கு வந்து இப்படி வரும். இதான் பிளான், நடுவில் கோடு வரும். சரியா? சோ பக்ஸி எக்ஸ் வந்து நான் இப்படி வரைஞ்சிட்டேன். இப்படி வரைஞ்சனால எனக்கு பக்ஸி எக்ஸ் வந்து கீழே வந்துடும். ஏன்னா கைஸ் முஞ்சூரான்னு பாத்தீங்கன்னா இப்படி இறக்குவேன். இப்படி இறக்குனேன்னா எனக்கு வந்து இங்க பாருங்க வாய் வராது. எனக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் தான் கிடைக்கும். இதான் எக்ஸ். இப்ப இதுவே நான் இங்க 45 டிகிரி போட்டு இது கைஸ் முஞ்சூரான் பண்ணனாக்கா, அப்புறம் இந்த கோடு அப்படி இறக்குனாக்கா இது நேரா நடுவுலயும் வரும். சோ அப்ப இதுதான் என்னோட விட. இந்த மாதிரி வரும். இது y, இது x, இது பிளான், மேல உள்ளது பிளான். ஓ சார், அதெல்லாம் விட போணும். ஆமா, சொல்லுங்க. எல்லாம் கரெக்டா கொண்டு போணும். ஆமா, கரெக்டா கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா விட பிழை இல்லாம அந்த சைஸ் அப்படியே கிடைச்சிடும் நமக்கு ஆக்சுவலி. நம்ம கரெக்டா கொண்டு போனா தான் அந்த சைஸ் எல்லாம் ஓடும். அதுக்கு தான் இந்த கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல கோட் பிரகாரம் வரைஞ்சப்ப நமக்கு அது பிழை வராது. சார் எனக்கு ஒரு சொல்லுங்க. சார் நம்ம வந்து இப்போ பிளான் வரைஞ்சிட்டோம்ல, பிளான்ல இருந்து நம்ம கிரீன் கலர்ல கோடு கிழிச்சிருக்கீங்களே சார், அதுக்கு ஏதாவது அளவு இருக்கா? 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர்னு நம்ம எக்ஸ் ஒய் வரையறதுக்கு? ஆக்சுவலி இந்த படம் நீங்க பிளான் எப்படி வரையறீங்களோ அது பிரகாரம் தான் கீழே 2 படமும் வரும். நார்மலா இங்க இருந்து நம்மளுக்கு கேப் வந்து 1 cm கொடுத்தா போதும் சொல்லுவாங்க. இங்க இருந்து இங்கேயும் 1 cm நீங்க கேப் விட்டா போதும் அப்படின்னுவாங்களா? அது உங்க பேப்பர் இடம் இருக்கா பாக்கணும். இல்லைன்னா ஒண்ணு கிட்ட வரணும் நீங்க. புரியுதுங்களா? ஓகே சார். நீங்க ரொம்ப மேல வரைஞ்சீங்கன்னாக்கா இது ரொம்ப தூரமா போயிடும். சார் இங்க 45 டிகிரி அந்த கோட்ல நம்ம பச்சை கலர் கோடு வரைஞ்சிருக்கீங்களா சார், அது வந்து எப்படி சார்? இது அளவு இருக்கா இல்ல எந்த மாதிரி சார்? எவ்வளவு தூரம் நீங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் இப்ப கொடுத்திருப்பாங்க. இதான் உங்களோட பேப்பர், சரியா? அப்ப இந்த பேப்பர் நீங்க கரெக்டா வந்து நடுவுல ஒரு கோடு, இந்த மாதிரி வந்து நீங்க 2 கோடு போடுவீங்க. இங்க ஒரு கோடு,
இங்க ஒரு கோடு, இது ஒரு கோடு போட்டுருங்க. இது கரெக்டா போட்டுருணும். கரெக்டா பாதிக்கு பாதி போட்டோன்னே இதுல வந்து சாரி சார், சொல்லுங்க. இதுக்கு எதுவும் சிஎம் இருக்கா? மேல எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருக்கீங்களா சார்? இத்தனை சிஎம் வைக்கணும் அப்படின்னு இல்ல? இல்ல இல்லையா, இவ்வளவுதான். இந்த பேப்பரை ஃபுல்லா வந்து நீங்க இப்ப வரைஞ்சிருவீங்க. நீங்க இது பேப்பர் ஃபுல்லா அப்படி வரைஞ்சிட்டு இதான் எம்டி லைன். இப்போ ஒண்ணுமே வரையல, இதான் ஸ்டாண்டர்ட். புரிஞ்சுமா உங்களுக்கு? இதுல வந்து எந்த முக்கரணம் இல்ல, இது மட்டும் தான். புரிஞ்சு சார். அது 45 டிகிரி. இது 45. இந்த நீட்டு கோடு வந்து உங்க பேப்பர்ல எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவு இடத்துக்கு நீங்க போட்டுக்கங்க. ஃபுல்லா போட்டுக்கலாம். சோ இப்போ நீங்க ஒரு படம் வரையணுன்றப்ப எவ்வளவு கேப்னா, இங்க இருந்து ஒரு சிஎம் நீங்க கேப் விட்டா போதும், இந்த இடத்துல ஒரு சிஎம் கேப் விட்டா போதும் இந்த ஓரத்துல. சோ இப்போ படம்ல போய் இங்க இவ்வளவு கிட்ட நீங்க வரைஞ்சிக்கிட்டா கூட ஓகே தான், பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நீட்டா வரலாம், இப்படி கூட வரலாம் படம் ஆக்சுவலி, அந்த மாதிரி வரலாம் ஆக்சுவலி. அப்ப இங்க இருந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப இங்க இருந்து ஒரு சிஎம் கேப் போட்டு படம் வர வேண்டியதான் நீங்க. இது ரெண்டுமே நீங்க கரெக்டா நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னாக்கா இந்த படம் இருக்குல்ல, இந்த ஷேப் இங்க உள்ள படம் கரெக்டா ஃபால் இன் பிளேஸ். அதுக்கு நீங்க அளவெடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஏன்னா இந்த கரி சுஞ்சூரம் நிறைய இங்க இழுத்துட்டுறோம், இந்த கரி சுஞ்சூரம் இங்க இழுத்துட்டுறோம், இது இங்க இழுத்துட்டுறோம். அப்ப படம் வந்து இது உள்ளதான் இருக்கும். அப்ப இங்க ஒரு படம் வரைஞ்சிருப்பக்கப்ப நீங்க இதுவும் இழுத்துட்டுரும் உங்களுக்கு. அப்ப இந்த பெட்டிக்குள்ளதான் உங்க படம் இருக்கும் ஆக்சுவலி, வெளியே போவாது. இதுக்கு நீங்க எந்த அளவு எடுத்து இது ரெண்டையும் கரெக்டா அளவு எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த மூணாவது படம் வந்து கரெக்டா ஃபால் இன் பிளேஸ். அதுக்கு நீங்க எந்த அளவு எடுக்கும் கரெக்டா வந்துடும், அந்த புள்ளி எல்லாம் கரெக்டா வந்துடும். புரியுதுங்களா? ஆனா வந்து பரீட்சைக்கு வந்து இதெல்லாம் கோடு போட்டு ஆவணமா கேட்டா இல்ல. அது வந்து இது வந்து ஒரு ஜலானு தெரிஞ்சதான். உனக்கு பெர்ஃபெக்ட்டா வேணும்னா நீங்க இப்படி செய்யணும். இல்ல எனக்கு படம் தெரியும் இப்படிதான் இருக்கும், நான் தனித்தனியா வரைஞ்சிக்கணும், தனித்தனியா வரைஞ்சிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. இந்த கோடு போட்டா மார்க்லாம் கிடையாது. இந்த ஷேப் நீங்க வரைஞ்சிருக்கீங்க ஷேப்பு, இந்த ஷேப்புக்கு மட்டும்தான் மார்க். அவங்களோட விடை எடுத்து உங்க விடை மேல விற்பாங்க. படம் நாம் கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு படத்துக்கு 3 மார்க் விடை கிடைச்சு மார்க் கட்டுறோம். இந்த கோடு போட்டது 45 டிகிரி இது எதுக்குமே மார்க் கிடையாது. அது உங்களோட வசதிக்கு நீங்க செலுத்துதான். இப்ப நான் செய்யற இந்த கோடுகளை செய்ய தேவையில்ல, எனக்கு விடை தெரியும், நான் விடையை மட்டும் நேரம் வரைஞ்சுப்பேன். சார் புரிஞ்சுங்களா? சார் இப்ப அந்த கோடு சின்ன அழகா வரைஞ்சிட்டு லேசா அந்த படம் வரைஞ்சிட்டு அழிக்க முடியாது இந்த கோடை அப்படியே அழிக்கலாம். ஆனா டைம் நீ தான், உனக்கு டைம் வேஸ்ட் ஆகும். உங்க வெத்தக்களையும் சேர்த்து விட்டு நீ அழிச்சிட்டு இருக்க. புரியுதுங்களா? எஸ்லாம் உன் படத்தை நீ அழுத்தி கரெக்டா வரைஞ்சி கொடுத்துட்டா அது போதும் அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரியும் இந்த கோடு எல்லாம் வந்து படம் ஆன்சர் இல்லை அப்படின்னு. ஆனா இந்த கோடும் போட்டாதான் மார்க்கா இல்லையானா அது இல்ல, அந்த அது மிந்தி தான். இப்போ வந்து காரேஜ் எல்லாம் மார்க் கிடையாது. உங்களோட 3 பிக்சருக்கு விட இருந்துச்சுன்னா அதுதான் விட. அந்த 3 பிக்சர் இப்ப லட்சே வந்து இப்ப இந்த கேள்வி இருக்கு. இப்ப இந்த கேள்வி வச்சுக்குவோம். இப்ப வந்து நீங்க ஒரு ஆள் இப்படி வரைஞ்சிட்டீங்க, அவரோட பிளான் வந்து இந்த மாதிரி இருக்கு, இப்ப இப்படி வரைஞ்சிருக்காரு. இப்ப இன்னொரு கேர்ள் வந்து அவங்களோட பிளான் வந்து நான் ரேட்ல வரைகிறேன், அவங்களோட பிளான் அவங்க இப்படி வரைஞ்சிட்டாங்க. ஒரு ஆள் பிளான் வந்து இப்படி ஹாரிசான்டலா வரைஞ்சிருக்காங்க, ஒரு ஆள் பிளான் வந்து வெர்டிகலா வரைஞ்சிருக்காங்க. இப்ப ரெண்டுமே ரைட்டா இல்ல ஒன்னு ரைட் ஒன்னு பிள்ளையா? ரைட் தான் சார், ரெண்டுமே ரைட் தான் சார். ஆமா ரெண்டுமே ரைட் தான். ஓரியன்டேஷன் மாறினாலும் விட பிள்ளை ஆகாது. அவங்க வந்து அவங்க ஆன்சரை திருப்பிக்குவாங்க, பிரச்சனை இல்லை. as long அவங்களோட ஆன்சரும் உங்க ஆன்சரும் சேமா இருக்கணும். ஓரியன்டேஷன் மாறினாலும் பிரச்சனை கிடையாது. எக்ஸாக்ட்லி சேமா இருந்தா மார்க் கிடைச்சிடும். அதனால அது பிரச்சனை இல்லை. அதனால தான் சரியா?